சின்ன கிராமத்தில் ஒரு மீனவன் இருந்தான். அவன் பெயர் கருணை. எப்போதும் கடலுக்கு சென்று மீன் பிடித்து அதை விற்று சாப்பிடுவான். ஒரு நாள் அவன் மீன் பிடிக்கும் வலையில் ஒரு சின்ன தங்க மீன் சிக்கியது. அது பளபளப்பாக ஒருவிதமான ஒளி வீசியது. அப்பப்பா, இது என்ன அழகு என்று ஆச்சரியப்பட்டான் கருணை. அச்சமயம் தங்க மீன் பேசியது. தயவு செய்து என்னை விடுங்கள், நான் உங்களுக்கு எந்த வரமும் தர முடியும் என்றது அது. கருணைக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அவன் ஒரு நல்ல மனிதன். வரம் வேண்டாம், உன்னை விடுகிறேன் என்று சொல்லி மீனை கடலில் விடுதலை செய்தான். நன்றி, உங்கள் நல்ல மனதிற்கு உங்கள் வலையில் எப்போதும் நிறைய மீன் கிடைக்கும் என்று சொல்லி தங்க மீன் மறைந்தது. மறுநாள் முதல் கருணையின் வலையில் உண்மையிலேயே நிறைய மீன் கிடைத்தது. அவன் செல்வந்தனாக மாறவில்லை, ஆனால் அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் போதுமான அளவு சாப்பாடு கிடைத்தது. அவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். அவனுடைய அயல்காட்டில் இருந்த ஒரு பொறாமைக்காரன் இதை கேள்விப்பட்டான். அவன் ஒரு நாள் கருணையின் படகை திருடி அதே இடத்திற்கு சென்றான். அவனும் தங்க மீனை பிடித்தான். தங்க மீன் அதே வரத்தை கேட்டது. ஆனால் பொறாமைக்காரன், எனக்கு ஒரு பெரிய மாளிகை வேண்டும், நிறைய பொன் வேண்டும் என்று பேராசையோடு கேட்டான். தங்க மீன் தலையை அசைத்தது. உன்னுடைய பேராசைக்கு தண்டனை இதோ என்று சொல்லி மீன்கள் எல்லாம் மறைந்தன. பொறாமைக்காரனின் வலையில் அன்று முதல் ஒரு மீன் கூட வரவில்லை. அவன் ஏழையாகவே இருந்தான். கருணை தன் எளிமையான வாழ்க்கையை விடாமல் நல்ல மனதோடு வாழ்ந்து மற்றவர்களுக்கும் உதவினான். நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும். பேராசை தீமை தரும். Download ShareChat.